இப்போ நீங்கள் பார்க்குற அந்த வீடியோவில் பார்க்குற வயல்காடு வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டம் வீரமாங்குடிக்கு போகிற வழியில் ஆட்சி வளைவுக்குள்ள சோமேஸ்வரம் வீரமாங்குடி வயல்காடை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து அதிகம் பயிர் பண்ணுறது விவசாயம் வந்து கரும்பு, நெல், தென்னை, வாழை. இதில் அதிகம் குறிப்பாக சொல்லணும்னா வாழையும் கரும்பும் தான் அதிகம். வீரமாங்குடி ஊருக்கு தகுந்தது மாதிரியே வீரம் விளைஞ்ச மண்ணுன்னு சொல்லுவாங்க. இங்கே உள்ளவங்கெல்லாம் வீரமாகவும் தைரியமாகவும் எதையும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய தைரியம் குறிப்பாக வீரமாங்கல் இருக்கிற பெண்களுக்கு உண்டு என்று சொல்வார்கள். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏன்னா எங்கள் அக்காவும் அந்த ஊரில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் அக்காவெல்லாம் ஒரு சிங்க பெண் என்றே சொல்லலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். பார்த்துக்கிங்களா வீடியோவில் எவ்வளோ பசுமையாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் காவேரி பாசனம். அதனால் காவேரி தாய் எப்படி தன் பிள்ளைங்களை தாய் வளர்க்குமோ அதேமாதிரி தன் பயிர்களையும் பசுமையாக வளர்க்குது பார்த்தீங்களா? அழகாக இருக்குதுங்களா? வீரமாங்குடி வந்து அரசு மருத்துவமனையும் இருக்குது, அரசு பள்ளிக்கூடம் இருக்குது, கோயில் சிவன் கோயிலுக்கு போன பதிவிலேயே நான் காமிச்சிருக்கிறேன். வல்லிகிர கண்டீஸ்வரர், மங்களாம்பிகை அம்பாள், சுப்பிரமணியர், பள்ளி தெய்வானையோடு காட்சி தெரிகிறது. காட்சி எல்லாமே அந்த வீடியோவில் பதிவில் பார்த்துருப்பீங்க. சிவன் கோயில் இருக்குது, பிள்ளையார் கோயில் இருக்குது, நிறைய கோயில்கள்லாம் இருக்கிறது. இப்போ நம்ம வந்து ஊருக்குள்ளே வந்துட்டோம். இப்போ பார்க்குறது வந்து அரசு பள்ளிக்கூடம். ஸ்கூலை கடந்து கடத்தூர் வர போகிறோம். இதுதான் பஸ் ஸ்டாப்பு. உள்ளே நுழையிறோம் பார்த்தீங்களா? இதுதான் பஸ் ஸ்டாப். இதுலேயே பக்கத்தில் டீ கடை இருக்கும், மளிகை கடை, சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும். பஸ்ஸு வந்து சுற்றி நிற்கிற இடம் தான் இது பஸ் ஸ்டாப்பு. இதுக்கு வந்து மந்தன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில். பக்கத்துலேயே புரோதமன் கோயில் இருக்கிறது. தீமிதிலாம் 3 வருடத்துக்கு ஒரு தடவை போடுவாங்க. இந்த இடத்துல தான் தீக்குழிலாம் ரெடி பண்ணி தீ மிதிப்பாங்க. 10 நாள் திருவிழா சிறப்பாக நடைபெறும். இப்போ நம்ம பார்க்க இருக்கிற கோயில் தான் விநாயகர் ஆலயம். இது வந்து முதல் தெருவிலேயே இருக்கிறதுனால விநாயகர் தான் முதல்ல வணங்கணும். அதனால் முதல்ல விநாயகர் கோயில். இந்த இடத்துல பஸ்ஸு சுழன்று வந்து நிற்கும். பார்க்கவே அழகாக இருக்கும். அருகிலேயே ஸ்கூலு, பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டு, கடற்கரை எல்லாம்.